அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டால் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் விஷயங்கள் என்னென்ன என்பது குறித்து அவரது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் தொகுதி மக்களிடம் கேட்டோம். தொகுதி மக்கள் நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கும் தகவல்களை பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனால் எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்களுக்கு தண்ணி வசதி பண்ணியிருக்கிறாரு, நல்லா எல்லா சலுகையும் சேர்ந்துருக்கிறாரு, கேட்கறதுலாம் சேர்ந்துக்கிறாரு, பசங்களுக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இப்போ ஸ்கூல்லையோ என்னென்ன பசங்களுக்கு தேவையோ அதெல்லாம் செய்கிறாரு அவர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆனாக்கா இந்த ஏரியாவுக்கு இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நான் ஒரு ஆட்டோ டிரைவர் போது எங்களுக்கு மீட்ரு ரேட்லாம் வந்து ஏற்றிக்கிட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய ரேட் ஏற்றல. நாங்கள் அது ஆல்ரெடி கோரிக்கையெல்லாம் வச்சுருக்கோம். அதுங்க இந்த பரிசீலனையும் பண்ணல. அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய சார்பில் வந்து நான் அவரை வரவேற்கிறேன் சார். ஒரு இளைஞருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது. அவர் வந்தார்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாருனா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த திருவள்ளிக்கணி பகுதியில் இருக்கிற அந்த கழிப்பறையெல்லாம் இன்னும் சுத்தமாக வச்சு, வேறு எங்கேயும் கழிப்பறையை இல்லாமல் வேறு இடத்துல பயன்படுத்தாமல் தூய்மையாக வச்சு இருந்து இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஜனங்கள் நல்லா கவர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஆஃபீஸ் வந்து அடிக்கடிக்கு வரணும். அவர் தொகுதி ஆஃபீஸ் வர்றதில்லை, ரொம்ப வரதில்லை. வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது அவர் தொகுதி ஆஃபீஸு. வந்து கொஞ்சம் செயல்பட்டாருன்னா எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக நல்லா சந்தோஷமாக இருப்பேன். தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளியின் தொகுதி நல்லா களத்தில் இறங்கி அவர் கொஞ்சம் வேலை பார்த்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தமா செய்கிறாரு அவர். ஒன்றும் இல்லை பிரச்சனை. நான் ஒன்று இதுங்க கஷ்டப்படுது ரோட்டில் உட்காந்து, அதுங்களுக்கு ஒரு உதவி செய்யும். முதியோர் காசு கூட முன்ன 1500 2000 நாங்கள் 1200 தான் தராங்க. 1000 அந்த ரேஷன் கார்டில் கொடுத்தாங்க, அது கூட கிடையாது. எங்களுக்கெல்லாம் கிடையாது. இது எங்களுக்கெல்லாம் பாதி பேர் கொடுத்தாங்க, பாதி பேர் கொடுக்கணும். எல்லாருக்குமே கொடுக்கணும்மா. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்காத இருக்கக்கூடாது. எல்லாம் தான் கஷ்டப்படுறோம். சேப்பாக்கம் தொகுதியில் வந்து நல்ல பல திட்டங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இப்போதைக்கு அவர் அந்தளவுக்கு அரசியல் அனுபவம் அந்த மாதிரிலாம் இல்லை அவருக்கு. ஆமாம், இருந்தாலும் அதான் கட்சியில் உள்ள மூத்த இதெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தாராளமாக எதனா தரலாம். வந்தால் கொஞ்சம் நல்லது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு யங் ஏஜ் அவர், ஓகேங்களா. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட யங் ஏஜில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ப்ளஸ் வந்து மக்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அவருக்கு. இன்னும் என்னென்னா அடித்தட்டு மக்களுக்கு இன்னும் நல்லா பண்ணணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். என் பேர் வந்து ஜீவா. அவர் வந்தார்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஜாப்லாம் கிடைக்கிறதில்ல, அதை கொஞ்சம் பார்த்தாருனா நல்லாயிருக்கும். அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஏழைங்களுக்கு வந்து என்ன ஒரு உதவியும் செஞ்சு பண்ணுறாரு. ஏதாவது ஒரு கஷ்டனாக்கா உடனே அவருடைய சொந்த இதில் வந்து அவர் வந்து நல்லது செய்கிறாரு. துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. வந்தவொடனே துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா எப்படி? அதெல்லாம் கற்றுக்கணும்ல, நிறைய கற்றுக்கணும். இப்போ நம்ம ஒரு குடும்பம் பண்ணால் நிறைய கற்றுக்கணும்ல, அதெல்லாம் அவரும் நிறைய கற்றுக்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்.